அட, என்ன மனம் என்ன மனம், ஊரே மணக்குது போலயே. இப்பவே வாய் ஊறுது இந்த வடையை பார்த்தோன்னே. இப்படி வடை திங்கிறது கையில் 10 பைசா கூட இல்லையே. பேசாமல் அவன் கடையிலேயே ஒரு வேலையை சேர்ந்துருவோம். ஏம்மா யார்மா நீ வடையை என்னம்மா ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற? இல்லைண்ணே, உளுந்த வடையா ஆம வடையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா உளுந்த வடை தாம்மா. அண்ணே அண்ணே, ஏதாச்சும் வேலை இருந்தால் போட்டுத்தாங்கண்ணே. ஏம்மா இங்கே என்னம்மா வேலை இருக்கு? அதெல்லாம் இல்லைம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை இருந்தால் கொடுங்கண்ணே. எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு தரேன். ஏம்மா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வருமானம் வராதம்மா. என்ன மிஞ்சி போனால் எனக்கு லாபம் வந்து 400 தாம்மா கிடைக்கும். சரிம்மா, நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், வாங்கிக்கிறியா? ஐயா, 50 ரூபாயை வாங்கி எப்படி பிரியாணி வாங்கி திங்கிறது? முடியாதே. சரி பரவாயில்ல. அண்ணே, ஒரு வடை எவ்வளோன்னு விற்கணும்? ஒரு வடை 5 ரூபான்னு விற்கணுமா? அப்படியா? சரிண்ணே, நம்ம ஒரு வடையை 7 ரூபான்னு விற்றுருவோம். 7 ரூபான்னு விற்றா 2 ரூபா கிடைக்கும் ஒரு வடைக்கு. அப்படியே நம்மளும் ஒரு 4 வடையை முழுங்கிடலாம். ஏம்மா நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. சட்னி தீந்து வச்சுலம்மா, அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் கடையை. ஏம்மா யாராச்சும் கஸ்டமர் வந்தாங்கன்னா அடுத்த கடைக்கு போக விட்டுறாதம்மா. எப்படியாச்சும் வடையை பூரா வித்துரு. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கடையை அப்படியே தள்ளிட்டு போயிட வேண்டியதே. தள்ளிக்கிட்டு போய் அங்கிட்டுக்கிட்டாச்சும் நம்ம அந்த கடையை போட்டு எல்லாத்தையும் வித்துறணும். தள்ளு தள்ளு. இது என்ன இங்கேருந்து என் புருஷனையும் காணா, என் புருஷன் விட்டு வடக்கடையும் காணா. ஏதோ ஒரு பொம்பளையை சேர்த்துருக்கேன்னு சொன்னாரே வேலைக்கு, அவளையும்ல காணா. ஏண்டி இங்க இருந்த வடை எங்கடி? தள்ளு வண்டியும் காணா. யோ, அதை நான் கேட்கணும், இதை நீ ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கிற? எவ்வளோ ஒருத்தி வேலைக்கு சேர்த்தல, அவள் பார்த்த விளையாட்டே இருக்கும். வண்டி தள்ளிட்டு போயிட்டா வடையோட சேர்த்து. அட திருட்டு பொம்பளையே, வேலை கேட்குற மாதிரி வந்து வண்டி தள்ளிட்டு போயிட்டாளே. நல்ல வேலை உன்னையும் தள்ளிட்டு போகாம விட்டா. அது இருக்கட்டும், நீ ஏன் அரக்கால் டவுசரோட இங்கே வந்த? போ வீட்டுக்கு. என்ன சொல்லாதையா, அவன் சட்டையை போடியா மேலே. போய் வண்டி தேடுற வழியை பாரு. ஒரு வடக்கடையை வச்சு நடத்த முடியல, இவெல்லாம் ஒரு மனுஷனு. அப்பாடா, ஒரு வழியை தள்ளி தள்ளிட்டு வந்தாச்சு. நல்லா வியாபாரம் ஆகிற இடமா பார்த்தும் கடையை போட்டாச்சு. இனிமேல் தான் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. வர வர விற்றுருவான் அப்படியும். வாங்க வாங்க, ஒரு வடை 7 ரூபா தான், வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் ஓட்ட போட்ட வடை. வடை 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 ஓட்ட வடை வடை வடை. இவன் என்னடி வட வட ஓட்ட வடன்னு ஊத்துக்கிட்டு இருக்கிறா? ஏண்டி வள்ளி, வடக்கடை எப்போ போட்ட? அட வா பத்தாக்கா, லட்சுமி, கீதா, உமாக்கா, வாங்க வந்து வடை சாப்பிட்டு போங்க சட்னியோட. என்ன வரடி விற்கிற? ஆயா சுட்ட வடையே நான் சுட்டு வந்துட்டேன், வேணுமா? உனக்கு எந்த ஆயா இருக்கு? அது எப்ப வடை சுடுச்சு? பொய்க்கோழி பொய்க்கோழி. ஆமா, நாட்டுக்கோழி. இவன் நாட்டுக்கோழின்னு சொல்லி ஒயாம என்னை கிண்டல் பண்றத பார்த்தா இவதான் என் கோழியை புள்ள ஆட்டையை போட்டு போய் வித்து தின்றுப்பா போல. என்னத்த கீழே குனிஞ்சு தேடிக்கிட்டு இருக்க லட்சுமி அக்கா? 10 ரூபா வச்சிருந்தேன், காணா போயிடுச்சு, அதை தேடிட்டு இருக்கிறேன். உளுந்த வடையாடி? ஆமா உமா. இப்ப சுட்டதாடி? ஆமா, அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி சுட்டதே கொண்டாந்து விற்கிறேன். உங்க ஆயா எங்க இருக்காங்கடி? எங்க ஆயா இப்ப எல்லாம் வரமாட்டாங்க, நைட்டு தான் வருவாங்க. ஏன் உங்க ஆயா மோதிட்டு சாசா நைட்ல உலா வர்றதுக்கு? ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஆயா நைட்ல தான் வரும். அத்தாடி விடுங்க உங்க சண்டைய. டீ வள்ளி, ஒரு வடை எம்பிட்டு டீ? ஒரு வடை 7 ரூபா வேங்கா. என்னது, ஒரு வடை 7 ரூபாயா? ஆமா, எதுக்கு இப்படி வாயை புழக்கிற? கொசு ஈலாம் வாய்க்குள்ள போகுது, வாய மூடு. டீ வள்ளி, எந்த எண்ணெயில சுட்டது வடை? குருடா இல்லை சுட்டது. அது என்னடி குருடாயிலு? கோல்டு வினர் எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கிறேன், பாம் ஆயில் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன குருடாயிலு? இந்த குருடாயில் வண்டி இன்ஜினுக்கு ஊத்துறது. அடி பாவி, அந்த எண்ணெயிலையா வடை சுட்ட? ஆத்தாடி. இங்கே இருங்க, வேணும்னா வாங்கி தின்னுங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. வள்ளி, புது வண்டி, வடை வியாபாரம் கலக்குற. அவ எங்க கலக்குறா? இவ கடையில சுட்ட வடையை வாங்கி தின்னா நமக்குள்ள வயிற்ற கலக்கிக்கிட்டு போகும். இவன் ஒரு வடை 7 ரூபான்னு சொல்றா, பக்கத்து கடையில 5 ரூபாதேன், அதை வாங்கி திங்க போறேன். அதுவும் நல்லா பெருசாத்தே இருக்கு, இது சின்னதாவே இருக்கு இந்த வடை. சரி, நீ போய் அங்கேயே வாங்கி தின்னு, நல்லா இருக்கும். அவன் கடையில் வடையை வாங்கி பிச்சைன்னா நல்லா முடியா வரும், நூல் மாதிரி. அவன் வடை போடுற ஸ்டைலை நீ பார்த்துருக்கியா? பார்த்தேன்னு வச்சுக்க, நீ வாந்தி எடுத்துருவா அங்கேயே. என்னடி சொல்ற? அவ்வளோ கேவலமாவா இருக்கும் வடை? ஆமாக்கா, அவன் வடையை கையில் தட்ட மாட்டேக்கா, அக்கல்ல தாக்கா தட்டி போடுவேன். போங்க எல்லாரும் அதை வாங்கி தின்னுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐயே கர்மம். ஐயே, எனக்கு சாப்பிட்ட சாப்பாடு பூரா வெளியே வந்துடும் போலயே, கர்மம். அட சண்டால பாவி, ஏன் இப்படி செய்யறேன்?
சரி சரி லட்சுமிக்கா நீ போய் சாப்பிட்றேன்னு சொன்னாலே சீக்கிரம் போய் சாப்பிடு வடை தீந்துற போகுது அந்த கடையில். ஆத்தாடி எனக்கு வேணாம்ப்பா அந்த முடி வடை கருமம். அதுக்கு நானே 1/2 கிலோ உளுந்த வாங்கி வடையை சுட்டு தின்றுவேன். நீ உளுந்த வாங்கி வடையை சுட்டு தின்னாம போ. ஏக்கா உனக்கு வடை வேணுமா? ஆமாடி வள்ளி, எனக்கு 2 வடை கொடு இப்போ திங்கிறதுக்கு. வீட்டுக்கு ஒரு 6 வடை கொடுத்துடுறி. ஆமாடி எனக்கு கீதாவுக்கு 2 வடை கொடு இப்போ திங்கிறதுக்கு. லட்சுமி அக்கா உனக்கு வாங்கி தரவா, திங்கிறியா? சரி சரி, எனக்கு 2 வடை தர சொல்லு, திண்டு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போயில வாங்கிட்டு போகிறேன். சரி வந்து உட்காருங்க எல்லாரும். ஏண்டி வள்ளி, சட்னி சூப்பரா இருக்குடி. நீ அரைச்சு வச்சதா? ஞம் ஞம் ஞம். எப்பா என்ன டேஸ்டா இருக்கு சட்னி. நான் எங்க சட்னி அரைச்சி வடை சுட்டேன், வண்டியோட தள்ளிக்கிட்டுல வந்தேன் வடையும் சட்னியும். ஆமாம் ஆமாம் லட்சுமி அக்கா, என் கையாலேயே தேங்காய் பொரியல்ல மிளகாய் எல்லாம் வச்சு அம்மியிலேயே அரைச்சேன். என் கையெல்லாம் பாரு, அம்மியில் அரைச்சி அரைச்சி செவந்து போயிடுச்சு. நம்ப முடியலையே உன்னை. நீ அம்மியில அரைச்சேன்னு சொன்னா யார் நம்புவா? உன்னை யாரும் நம்பச்சனா? நீ நம்பலைனா போ. ஞம் ஞம் ஞம். சரி சரி, இன்னும் கொஞ்சம் சட்னி ஊத்து. நல்லா இருக்குடி வள்ளி வடை. ஆமாடி, வீட்டில் சுட்ட மாதிரியே இருக்கு. இது வந்ததுலேருந்து சட்னியவே நக்கிக்கிட்டு இருக்கு, வடையை திங்காம. வடையை விட சட்னி தாண்டி சூப்பரா இருக்கு. ஞம் ஞம். லட்சுமி அக்கா அங்கே பாரு, அந்த வடை கடைக்காரன் உன்னை வடை திங்க கூப்பிடுறேன். யாரு? சீ கருமம். ஏண்டி தின்னுக்கிட்டு இருக்கேலையாடி ஞாபகப்படுத்துவ கருமத்தை? ஏண்டி வள்ளி, அவளை வடையை திங்க விடுறி. வள்ளி எனக்கு இன்னொரு வடை கொடு. எனக்கும் குடுடி. காசுலலாம் நினைக்காதீங்க, வாங்கி தின்னுங்க. நீ சும்மாலாம் ஒன்றும் தர வேணாம், காசு வாங்கிக்க. காசுல கரெக்டாக இருக்கணும் யாராக இருந்தாலும். என்ன நான் சொல்கிறது சரிதானே? சரிதே லட்சுமி, சரிதே. பாவம், அவளே ஒரு 10 ரூபாய்க்காண்டிதான் இம்புட்டு தூரம் வந்து வியாபாரம் பார்க்குறா. அதில் போய் நம்ம கடைன்னு சொல்லலாமா? ஆமாம் ஆமாம், கடையெல்லாம் வேண்டாம். சரிடி வள்ளி, எல்லாருக்கும் 6 வடை வச்சு கட்டிடிடி சட்னி வச்சு. சரிக்கா, அந்த தாரை வாங்கிட்டு போங்க எல்லாரும்.